ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க வந்த இந்த வராகி அம்மா உனக்காக என்ன சொல்கிறேன், உனக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதை கேட்டு மனதை தெளிவாக்கி சந்தோஷமாக வாழ ஆரம்பி. எப்போதும் மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்குமே 2 பிறவிகள் இருக்கிறது. முதல் பிறவி பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த காலம். 2வது பிறவி உனக்கு நீயே கொடுத்து கொண்டு உன்னை தனியாளாக உனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வாழ்கிறாய் அல்லவா, அந்த பிறவி. நீ உன் பெற்றோர்களோடு இருந்த காலம் உனக்கு சந்தோஷமாக இருந்ததா, அல்லது உனக்கென ஒரு குடும்பத்தை வைத்து கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா என யோசித்து பார். எல்லாவற்றையும் கடந்து போய் ஒரு குழந்தையாக வாழ வேண்டும் என்பதுதானே உன் ஆசையாக இருக்கிறது. குழந்தை போல மனதில் எந்த கவலையும் பொறுப்புகளும் கடமைகளும் இல்லாமல் நிம்மதியாய் சந்தோஷமாய் சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்கிற உனது எதிர்பார்ப்பு எல்லாம் சரிதான். ஆனால் இப்போது இத்தனை வருடங்களுக்கு பிறகாக அதை உனக்கு அப்படியே நடத்தி கொடுக்க முடியாதல்லவா. ஒரு குழந்தையாகத்தான் உன்னை மாற்ற முடியாதே தவிர மற்றபடி நீ எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் உண்டாக்கத்தான் போகிறேன். அதற்கான அதிசயம்தான் இப்போது நடக்கப் போகிறது என் செல்லமே. உன் வீட்டில் மாபெரும் அதிசயத்தை நடத்தி வைத்து எல்லா சந்தோஷங்களும் மகிழ்ச்சியிலும் நீ திளைக்கும்படி செய்ய போகிறேன். உன்னை தவறாக நினைத்து புரிந்து கொண்டவர்களை பற்றி நீ எதை பற்றியும் யோசிக்க அவசியமே இல்லை. இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களின் மனநிலை எல்லாமே வெவ்வேறானது தானே. எல்லாரும் உன்னை அப்படி உண்மையாகவே புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா. உன்னை உண்மையாக நம்பக்கூடிய மனிதர்களிடம் மட்டும் நீ பொய் சொல்லாதே. ஏனெனில் நீ அப்படி யாரையாவது சும்மாவேனும் ஏமாற்ற நினைத்தால் கூட அது மரணத்தை விட மோசமான வழியை உண்டாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளாமலேயே புரிந்து கொள். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்து புரிந்து கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு அந்த வலியையும் வேதனையையும் உருவாக்க கூடாது என மனதளவிலேயே ஒரு வைராகியத்தை உருவாக்கிக்கொள். ஏனெனில் என் அன்பு பிள்ளையான உன்னால் யாராவது ஒருவர் கவலைப்பட்டார் என்றோ வேதனைப்பட்டார் என்றோ இருக்கக்கூடாது என் செல்லமே. நேற்றைய நடந்த விஷயங்களை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு நாளைய நாளை உனக்கான புதிய நாளாக உருவாக்க முயற்சி செய். ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் நிச்சயமாக அவன் குடும்பத்தினர் எல்லாரும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்து காட்டுவேன். அப்படித்தான் உன் வாழ்விலும் உனக்கான பல சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி தருவதற்காக வந்துள்ளேன். இந்த உலகில் பல விஷயங்களை நீ இழந்து விட்டாய், எவ்வளவோ மனவேதனையும் வருத்தத்தையும் கூட அடைந்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். இது இப்படியே நிலையாய் இருக்காது என் செல்லமே. நிச்சயமாக உனது எல்லா துன்பங்களையும் போக்கி உன் வாழ்வில் இன்பங்களை கொடுக்கத்தான் போகிறேன். அதற்கான மாபெரும் அதிசயம்தானே நடக்கப் போகிறது. உன் வராகி அம்மாவிற்காக நீ உடலை வருத்தி விரதம் இருக்க வேண்டுமென நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். அதற்கு பதிலாக நீ யாரையும் துன்புறுத்தாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும். ஏனெனில் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாருமே எனது பிள்ளைகள் தானே. தொலைந்து போனவர்களை தேடினால் கிடைப்பார்கள். ஒளிந்து கொள்பவர்களை போய் நீ தேடுவது வீணானது தானே. உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் உன்னை விட்டு விலகி ஓடி ஒளிந்து போனவர்கள் அப்படி தொலைந்தே போகட்டும். நீ யாரையும் தேடி போக வேண்டாம் என் செல்லமே. உன் அருமை பெருமையையும் உனது உண்மையான அக்கறையையும் பாசத்தையும் அன்பையும் அவர்களுக்கு நான் விரைவில் காட்டி அவர்களே உன்னை தேடி வரும்படி செய்து காட்டுகிறேன். இந்த உலகில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நீர் போலத்தான் இருக்கிறார்கள். மனதில் ஈரம் உள்ளவரையில் உறவாடுவார்கள். மனம் குளிர்ச்சியானால் எப்படி உறைந்து போகுமோ அதுபோல அவர்கள் தேவை முடிந்த பிறகு அப்படியே உறைந்து ஒதுங்கி போய் விடுவார்கள். நீ எப்போதும் மனிதர்களின் குணமறிந்து பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள். எந்த அர்த்தமுமே தராமல் வீணாகவே பேசக்கூடிய வார்த்தைகளும் இருக்கிறது. எல்லா அர்த்தங்களையும் தரக்கூடிய மௌனமும் இருக்கிறது. மௌனத்தினாலேயே நீ நினைப்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஆளாக இரு. மௌனம்தான் எப்போதுமே மிகவும் பலம் வாய்ந்தது என் செல்லமே. உனக்காக 1000 உறவுகள் துணையாய் இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியாகத்தானே வாழ வேண்டும். அவரவர் வாழ்க்கை பாதையில் அவரவர் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி கேட்டு வாழ்பவர்கள் நன்மையோ தீமையோ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். உண்மையான உழைப்பு உன்னிடம் இருப்பதால் இந்த உலகையே நீ ஆளும்படி நான் செய்வேன். எல்லாமே சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டு உன் கஷ்டங்களை கடந்து வர தயாரானே. ஆனால்
நிச்சயம் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். துளி துளியாய் பானையில் தண்ணீரை நிரப்பினாலும் கூட அது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிரம்பும் தானே. அப்படித்தான் நீ என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே இருப்பதையும் அதன் மூலமாக நீ பலனை அனுபவிக்கப் போவதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன். உன் வராகி அம்மாவை பற்றி இப்பொழுதெல்லாம் நீ அதிக சமயங்களில் கேள்விப்படுகிறாய். நான் உனக்கான நல்லது செய்வேன் என்கிற நம்பிக்கையும் சிறிது சிறிதாக உன் மனதிற்குள் வருவதும் எனக்கு தெரியும். நீ எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் நீ எட்டி பிடிக்கப் போவது சிகரமாகத்தான் இருக்கப் போகிறது. நிச்சயம் உன் விருப்பங்களை எல்லாம் உன் அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. மேலான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேடுவது அவர்களுக்குள் தான் இருக்கும். சாதாரண மனிதன்தான் எப்போதும் மற்றவர்களிடமே எதையாவது தேடிக்கொண்டிருப்பான். நீ எதையும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல், எந்த உதவியையும் மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் எல்லா விஷயங்களையும் உனக்குள்ளிருந்தே எதிர்பார்த்து செய்ய பழகு. நத்தைக்கு நகர்ந்து செல்லும் போது அதன் முதுகில் இருக்கும் கூடே சுமையென அது நினைத்தால் அது நகர்ந்து போகுமா? அல்லது அதன் வாழ்க்கையை வாழத்தான் முடியுமா? அதே போல உனக்கு பின்னாலும் உன் மனதிற்குள்ளும் உனது வாழ்க்கையிலும் ஒரு சில சுமைகள் இருக்கிறது. அதை கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக உயர்ந்து விடுவாய் என் செல்லமே. உறவுகளுக்குள் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மூன்று தான் இருக்கிறது. எந்த உறவிடமும் எதற்காகவும் தேவையில்லாமல் போய் பேசவும் வேண்டாம், யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம். உன்னால் செய்ய முடியாத வாக்குறுதிகளை அவர்களுக்கு நான் செய்கிறேன், காட்டுகிறேன், தருகிறேன் என வாக்குறுதிகளாக கொடுக்கவும் வேண்டாம் என் செல்லமே. இது மூன்றுமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய உறவுகளை முடித்துவிடும் என்பதால் தான் இதை சரியாக பின்பற்றி உன் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி சொல்கிறேன். உன் எண்ணங்கள் எனும் மந்திர சாவியை நீ சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறந்துவிடலாம் என் செல்லமே. உன் மனதை காயப்படுத்தக்கூடிய விஷயம் எது என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நீயும் அந்த விஷயத்தை மற்றவர்களை நோக்கி பிரயோகிக்க மாட்டாய்தானே. உனக்கு எது காயம் தருமோ, உனக்கு எது கஷ்டம் தருமோ அது மற்றவர்களுக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த மனித வாழ்க்கையில் உனக்கான விலைமதிப்பற்ற அற்புத செல்வத்தையும் பொறுமை எனும் பாதுகாப்பையும் உண்மையான உயர்ந்த அற்புதமான எல்லா விஷயங்களையும் பொக்கிசமாய் நான் கொடுப்பேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நல்வாழ்க்கையை நீ மகிழ்ந்து சிரித்து கொண்டே சந்தோஷமாக வாழப்போகிறாய். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிற்குள் நீ வைராகியமாய் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் வராகியம்மா நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்ப்பதையும் உனக்கு செய்து கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன் என் செல்லமே. உனக்கு பிடித்ததை மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உனக்கு பிடிக்காமல் உன்னை விட்டு விலகிச் செய்யக்கூடிய விஷயங்களை பிடித்து வைத்துக்கொள்ள நினைக்காதே. எது வந்ததோ அது உன்னிடம் நிலைத்து நிற்கும். எது விலகுகிறதோ அது தேவையில்லாதது என்பதை புரிந்து நடந்து கொள். உன் நன்மைக்காக தான் உன் வராகி அம்மா எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.